ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, இவ்வளோ மிஸ்டேக் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மக்களே, ஏமா கோபாலசுவாமி டெம்பிள் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து தான் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஸோ இங்கேயே கடையில் எல்லாமே இருக்குது, இல்லாததே இல்லை. இதில் உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸு நிற்கிது பாருங்கள், பஸ்ஸில் ஏறி போயிடலாம். வெல்கம் டு பந்திப்பூர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ். மக்களே, இதான் கேஎஸ்ஆர்டிசி. நம்ம நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் தான் ஏற போகிறோம். ஸோ லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைமு கேஎஸ்ஆர்டிசியில் நான் ஏறி போகிறது. இதுக்கு முன்னாடி கேஎஸ்ஆர்டிசியில் ஏறினதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். அவங்க போய் பார்த்துடலாம். அதுதானே இப்போ பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி டெம்பிள் கோயிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி டெம்பிள் வந்துட்டோம். பெஸ்ட்டு பாருங்க, பஸ்ஸுக்குள்ள வரையும் சும்மா சில்லுன்னு இருக்குது. இல்லையே பயங்கரம் வருது. பெஸ்ட்டு பாருங்க, சான்ஸே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, ஒன்றுமே தெரியல. கீழே நிறைய நல்லா ஜீவன் இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. இறங்க இருக்கு பஸ்ஸுக்கா பின்னாடி இருக்குது ப்ரோ. இங்கே இருக்கு பாருங்க பின்னாடி கோயில். இங்கே இருக்கு. நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன சொன்னேன், 2 பேரும் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு பஸ்ஸுக்கு வந்து நிற்கல. இதாங்க வந்து இறங்குங்க. பஸ் இறங்கிட்டு கலை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏமாவத் கோபாலசுவாமி டெம்பிளோட என்ட்ரி தான். மேலே இருக்குது பாருங்கள் டெம்பிள். இறங்குறதுக்கு முன்னாடி பஸ்ஸில் வர வர சரியான மிஸ்ட்டு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பா அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் போடு, 2 பேரும் ஒரே வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். வந்தாச்சு, கோபாலசுவாமி டெம்பிள் வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. எதிர்பார்த்தோட எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப கோபாலசுவாமிங்க ரொம்ப நாள் நிறைவேறிக்குது. வாங்க கோயிலுக்கு போகிறோம். சூப்பராக இருக்குங்க. நீ பார்க்கவே இல்லை. மழை பேஞ்சிருக்கு கண்டிப்பாக. ஐயோ, தரைய ஜில்லுன்னு இருக்குது. ஏங்க கூமாப்பட்டி வேணாங்க, கோபாலசாமி டெம்பிள் வாங்க. மக்களே, இதுதான் டெம்பிள். ஸோ போத்தாக 2 விதத்துலேயும் ஒரே விலாகாக தான் இருக்கும். நீங்கள் மலையிலையும் நண்பன் அண்ட் என்எஸ் கேப்டனோட சேனல் 2லேயுமே இந்த கிளிப்பை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரோட 5 வருஷ கனவு நனவானது. அவரால் ஒன்றும் முடியல. துள்ளி ஐயோ 5 வருஷ கனவு எனக்கு சம்மந்தமெல்லாம் கனவாச்சு. ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ மிஸ்டாக இருக்குது? இல்லை கோபாலசாமி. சரி விடு, தமிழ்நாட்டில் அவருக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது, அதனால் சண்டைக்கு வர மாட்டார். மக்களை, கோயில் சும்மா பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மக்களே. இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு மிஸ்ட்டு. ஸோ இதுக்காக தான் பழங்காலத்து கோயில் மக்களே. கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்க மக்களே, மிஸ்டெல்லாம் பாருங்க, சும்மா வருது பாருங்க மிஸ்ட்டு. அட இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1351வது வருஷம் கட்டியிருக்காங்க. வல்லவனாரோ சம்திங் என்னமோ ஒரு ராஜாவால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் மைசூர் தேவஸ்தானம் தான் வந்து இந்த கோயிலை வந்து இந்த நம்ம கவர்மெண்ட்டுங்கிற ஒன்று வர வரைக்கும் மைசூர் தேவஸ்தானம் தான் இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கோவிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். டெய்லி ஈவினிங் சாயங்காலம்
5 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஏறி இங்கே வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள கோயிலுக்கு போகக்கூடிய அந்த கேட்டு, அந்த இடத்துல டெய்லி 5 மணிக்கு ஒரு யானை வந்து டெய்லி சாமி கும்பிட்டு போகுமாம்மா. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடிய கோவில் இது. பயங்கரமாக இருக்குது பாருங்கள் மக்களே. இவ்வளோ மிஸ்ட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த அளவுக்கு ஒரு மிஸ்டான ஏரியாவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் ஹிமாவத் கோபாலசுவாமி பெட்டா இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் சாமராஜநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டலுப்பேட்டை தாலுகாவில் 1450 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு மலை, கன்னடத்தில் பெட்டா ஆகும். மேலும் இது பரவலாக காடுகள் நிறைந்தது. இது பந்திப்பூர் தேசிய பூங்காவின் மிக உயரமான சிகரமாகும். இது பந்திப்பூர் தேசிய பூங்காவின் மைய பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளால் அடிக்கடி வருகை தருகிறது. அடர்ந்த மூடுபனி ஆண்டு முழுவதும் மலைகளை மூடி மறைக்கிறது. இதனால் ஹிமாவத் கன்னட மொழியில் என்ற முன்னொட்டை பெறுகிறது. மேலும் வேணுகோபாலசுவாமி கிருஷ்ணா கோயில் ஹிமாவத் கோபாலசுவாமி பெட்டாவின் முழு பெயரை கொடுக்கிறது. இந்த கோயில் கோபாலசுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது இந்து கடவுளான கிருஷ்ணரின் பெயர்களில் ஒன்றாகும். கோயிலின் கோபுரம் ஒற்றை அடுக்கு கொண்டது மற்றும் சுற்றுச்சுவரில் உள்ளது. முக மண்டபத்தில் உள் தாழ்வாரம், ஒரு துவஜஸ்தம்பம், கோட்டித்தூண் உள்ளது. முக மண்டபத்தின் முகப்பின் பக்கவாட்டுச் சுவரில் தசாவதாரத்தின் இந்து கடவுள் விஷ்ணுவின் அவதாரங்கள் சிற்பமும், கிருஷ்ணாவதாரத்தை அவர் கிருஷ்ணராகத் தோன்றிய விஷ்ணுவின் அவதாரம் சித்தரிக்கும் சிற்பத்தின் மைய பகுதியும் உள்ளன. கற்பக்கிரகத்தின் கருவறை மீது ஒரு சிகர கோபுரம் உள்ளது. கற்பக்கிரகத்தில் ஒரு மரத்தின் கீழ் புல்லாங்குழல் வைத்திருக்கும் கிருஷ்ணரின் சிலை உள்ளது. கிருஷ்ணர் தனது நண்பர்களால் சூழப்பட்டுள்ளார். மேலும் இடது பெருவிரல் வலது கால்விரலில் ஊன்றி நடனமாடும் தோரணை உள்ளது. பலகையில் கிருஷ்ணரின் அவதாரத்தின் பல கதாபாத்திரங்கள் மற்றும் சின்னங்களும் இடம்பெற்றுள்ளன. கோபாலசுவாமியின் சிலைக்கு அருகில் அவரது துணைவியார்களான ருக்மிணி மற்றும் சத்யபாமா உள்ளனர். கிளம்புறோம். இதெல்லாம் பாருங்க, மரம்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை மிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. காற்று சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்குது. காற்று நம்ம ஊர்லேருந்து அடிக்கணும். இது மாதிரி மிஸ்ட்டு கலந்து வராதுங்களா? எப்படி மிஸ்ட்டு கலந்து வருது பாருங்க. இதுதான் மக்களே. இந்த கோபாலசாமி பெட்டா டெம்பிள், அதாவது குண்டல்பேட்டுக்கிட்ட பந்திப்பூர்கிட்ட இருக்கிற இந்த டெம்பிள் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லுவேன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பந்திப்பூரோ இல்லை குண்டல்பேட்டோ இந்த சைடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் டு ஒரு 1 hour இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபுளான பிளேஸாக தான் இருக்கும். அவ்வளோ தரமான ஒரு கோவில். மிஸ்ட்டு முக்கியமாக இங்கே வந்து இந்த மிஸ்ட்டு தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக மிஸ்ட் லவர்ஸ்லாம் இந்த இடத்த வந்து மறக்காமல் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். எந்த டைமில் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களால் மிஸ்ட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு லக் இருந்தால் யானை பார்க்கலாம். நாமளும் யானை பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் லக் இருந்தால் உங்களாலேயே யானை பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறையா அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நிகழ்கிறது. அதையும் நீங்களே வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்து உங்களை நான் வந்து பந்திப்பூர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை நான் பந்திப்பூர் போகணுன்னு. அந்த இது வந்து இந்த குண்டல்பேட்டு கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த கோபாலசாமி டெம்பிளுக்கு அப்புறம் நடக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மக்களே.